குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. மக்கள் மக்களிடத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பாகவும் ஒரு கோபமாகவும் இருக்கிறார்கள் என்பதை நம்ம கிரவுண்டில் மக்கள் மத்தியில் பார்க்க முடிகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு பேயாட்சி காட்டாட்சி தான் மக்கள் கொடுமை சொல்லன மாளாத கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறார். இந்த கொடுமையிலிருந்து எப்பொழுது விடுவு கிடைக்கும் என்று அவர்கள் ஏங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று அவர்களுக்கு அந்த விடிவு பிறக்க இருக்கிறது. மோடி ஐயா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் இணைந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியை இங்கு கொண்டு வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்தோம் கடந்த 2021க்கு முன்னாடி அண்ணன் எடப்பாடி அவர்கள் 4.5 ஆண்டுகள் தமிழகத்தில் எவ்வளோ ஒரு செழிப்பான ஆட்சி, எவ்வளோ மிகப்பெரிய முன்னேற்றத்தை இங்கு கொடுத்திருந்தார்கள். அந்த முன்னேற்றம் அந்த செழிப்பை மீண்டும் கொடுப்பதற்கு எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் முடியும். ஏற்கனவே பார்க்குறோம் டபுள் இன்ஜின் சர்க்காரெல்லாம் எந்தெந்த மாநிலங்களில் பீகாரில், ஹரியானாவில், மத்திய பிரதேசில், ராஜஸ்தானில் அவர்களெல்லாம் இன்றைக்கு வளர்ச்சி பாதையில் மிக வேகமாக போய் கொண்டிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் இருக்கும் பொழுது மத்தியில் இருக்கிற ஆட்சியோடு அனுகூலமாக செல்வார்கள். அதே போல தான் அண்ணன் எடப்பாடி அவர்களும் அனுகூலமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு முரண்பட்டு நின்றதன் விளைவாக தமிழகத்தினுடைய வளர்ச்சியானது தடைபட்டிருக்கிறது.